பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், உங்களுடைய விலை எவ்வளவு, உங்களுடைய விலை எவ்வளவு என்கிற தலைப்பிலே நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவது துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவது, தேவ ஜனங்கள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய ஊழியக்காரரை அசட்டை பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பரியாசம் பண்ணுகிறவர்கள் விலையே போக மாட்டார்கள், இலவசமாக விற்கப்படுவார்கள் என்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். இனி வருகிற நாட்களில் தொடர்ந்து விலை ஏறப்பெற்றவர்கள், விலை மதிக்க முடியாத விலையேற பெற்றவர்கள், அவர்கள் விலை எவ்வளவு அப்படின்னா அவருடைய விலை மிகவும் உயர்ந்தது. அப்படி விலையேற பெற்றவர்களை இனி வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதை கொஞ்சம் உள்ள போகலாமா? முதலாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து அதிலிருந்து நம்ம உள்ளே போகிறோம். அவர் சொன்ன வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்கு உள்ளான திருச்சபைகளுக்கு, கிறிஸ்துவுக்கு உள்ளாக வாழ்கிற மக்களுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். அப்போ நல்லா கவனிங்க, விசுவாசிகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். சரியா? என்ன கிரயம் நமக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்காக கிரயமாக கொடுக்கப்பட்டது. நமக்காக அப்படின்னா நம்மை மீட்டு கொள்வதற்காக கிரயமாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா இழந்து போனதை தேடவும் மீட்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை கிரயமாக, தொகையாக, ஈவாக, இல்லைன்னா பணமாக கொடுக்கல, இரத்தம் உயிராக கொடுக்குறாரு. ஒரு பொருளை ஒரு கிரயம் கொடுத்து வாங்குவோம் தானே, அதே போல் இயேசு கிறிஸ்து நம்மை இரத்த கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால தான் எழுதப்பட்டிருக்கு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. சரியா? அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இழந்து போனதை தேடவும் மீட்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ நம்மை மீட்பதற்காக அவர் கிரயமாக கொடுத்தது தான் அவருடைய இரத்தமும் அவருடைய ஜீவனும். அப்போ நல்லா கவனிங்க, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மீட்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஏனென்றால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரானது எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியினால் நீ மீட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை உனக்கு மீட்டு கொள்ள விருப்பம் இல்லை என்று சொன்னால் அந்த கழுதையின் தலையீற்றை முறித்து போடு அப்படின்னு சொல்லிடுவார். விருப்பம் இல்லைன்னா கழுதையை மீட்காமலே போயிடலாம். பழைய ஏற்பாடு. அதே போல் ஒரு மனுஷனை எண்ணும் பொழுது அவன் மீட்கும் பொருளாக கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அரை சேக்கல் பணம் கொடுக்கணும். சேக்கல். இந்த சேக்கல் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கணக்கு வேறு, இப்பொழுது இஸ்ரவேல் நாட்டினுடைய கணக்கு வேறு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1986 வருஷத்திலிருந்து அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அவங்களுடைய பணம் சேக்கல். இப்போ நம்ம பணம் ரூபி. அதே போல் சில நாடுகளில் எண்,
ரியால் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சில நாடுகளில் வெள்ளின்னு சொல்கிறாங்க, அமெரிக்கா பணத்துக்கு டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்து அவங்க சொல்கிறது சேக்கல். ஒரு சேக்கல் என்பது 22 ரூபா. ஒரு சேக்கல் எவ்வளவோ 1986 வருஷத்தினுடைய கணக்கின்படி ஒரு சேக்கல் 22 ரூபாய்க்கு போடுறாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் மோசகிட்ட கர்த்தர் சொல்லுவார், அரை சேக்கலுக்கு மீட்டு கொள்ளலாம் அப்படிம்பாரு. அரை சேக்கல், ஒருவன் தன்னை மீட்கும்படி அரை சேக்கல் கொடுக்கணும். அப்போ அரை சேக்கல்னால் எவ்வளவு? 22 ரூபாயில் பாதி 11 ரூபா. அப்போ 11 ரூபாய்க்கு தான் ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? தன்னை மீட்கும் பொருளாக அவன் தேவனுக்கு என்ன செய்கிறான்? கொடுக்குறான். அவ்வளோதான் மதிப்பு. சரியா? இது வந்து மீட்கிறதுக்கு இருக்குது பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்மளை எப்படி மீட்டிருக்காரு பார்த்தீங்களா? அதுக்கு தான் அதை கம்பேர் பண்ணேன். ஒரு முதற்பேரான எல்லாவற்றையும், ஒரு குழந்தைய கூட ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு மீட்டு கொண்டுடலாம். ஒரு குழந்தையை மீட்டுக்கொள்வதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான். ஒரு மனிதனுக்கு மீட்கும் பொருளாக கொடுப்பதற்கு அரை சேக்கல் தான். சரியா? ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்பதற்காக கிரயத்துக்கு கொள்ளும் பொழுது நமக்கு கிரயமாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இப்போ சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறானோ அந்த மனுஷன்தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன். ஏன்னா அந்த மனிதனுக்காக கிரயமாக கொடுக்கப்பட்டது விலையேற பெற்ற இரத்தம். எந்த ஒரு பொருள் என்ன விலை கொடுத்து வாங்கப்படுகிறதோ அதுவே அந்த பொருளின் மதிப்பு. அப்போ இந்த மனிதன், அதாவது ஒருவேளை இந்த ஊழியக்காரனாகிய நான், இந்த மனிதனாகிய நான், என்னை கிறிஸ்து கிரயம் கொடுத்தார். என்ன கிரயம்? அவருடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்தபடினாலே நான் இப்பொழுது விலையேற பெற்றவன். நான் நேற்று 2 பேரை சொன்னேன். அந்த 2 பேரும் விலை இல்லாதவர்கள். இலவசமாய் போன ஆள் ஒன்று, அற்ப விலையும் பெறாத ஆள் ஒன்று. ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறானோ அந்த மனிதன் விலையேற பெற்றவன். இப்போ கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நான் மீட்கப்பட்டவன் என்று எப்படி புரிந்து கொள்ளலாம்? இல்லை என்றால் மீட்டு கொள்ளப்பட்டவனின் அடையாளம் என்ன? வெரி சிம்பிள். நான் படிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 5:9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. யாருக்கென்று மீட்டுக்கொண்டு? தேவனுக்கென்று அவருடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டிருக்கிறாராம். நமக்கு கிரயமாக கொடுக்கப்பட்டது இயேசுவின் இரத்தம். எதற்காக? தேவனுக்கென்று. அப்போ என்ன அர்த்தம்? எப்படிங்க இதை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மனுஷன் ஆண்டவருக்காக வாழ்கிறானோ அவன்தான் உண்மையாகவே மீட்கப்பட்டவன். மீட்கப்பட்டவங்களுக்கு தனியாக தெரியும். இப்போ சொல்லப்போனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை பற்றி நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிடலாம். அதே போல் மீட்டு கொள்ளப்பட்டவனையும் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிடலாம். அவங்க வாழ்க்கை அதுக்கு சாட்சி. ஏன்னா அவங்க உலகத்துக்காக வாழ மாட்டாங்க, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து வாழ மாட்டாங்க. அவர்கள் தேவனுக்கென்று வாழ்வார்கள். எந்த மனுஷன் தேவனுக்கென்று வாழ்கிறானோ அவன்தான் தேவனால் மீட்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவன். மற்றபடி பெயரளவில் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, எப்படி வேணாலும் வாழுவாங்க, அப்படி இப்படின்னு நடப்பாங்க. ஆனால் எந்த மனுஷன் நேர்மையாக உத்தமமாக தேவனுக்கென்று வாழ்கிறானோ, தேவனுக்கென்று எந்த மனுஷன் வாழ்கிறானோ அவன்தான் தேவனால் மீட்கப்பட்டவன். அந்த மனிதன் விலையேற பெற்றவன். அவனுக்கு இந்த உலகத்தில் அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. நான் ரொம்ப எளிமையாக சொல்லட்டுமா? நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வீர்களே ஆனால் நீங்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுக்கென்று வாழாமல் உலகத்துக்கென்று வாழ்ந்துட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு, எந்த பக்கம் சில பேர் சொல்லுவாங்களா, இந்த விலாங்கு மீனை பற்றி சொல்லுவாங்க, பாம்புக்கு தலையை காட்டுமா மீனுக்கு வாழை காட்டுமா, அப்படி ரெண்டு கெட்ட வாழ்க்கை, ரெட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த 2 வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மீட்கப்பட்டவர்கள் அல்ல. மீட்கப்பட்டவர்கள் தான் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் யோசிங்க, நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் மீட்கப்பட்டிருந்தா நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் மீட்கப்பட்டிருந்தா நீங்கள் தேவனுக்காக மட்டும்தான் வாழ்வீங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டீங்க. இந்த டுபாக்கூர் கிறிஸ்தவனா நீங்கள் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர். நாளைக்கு இன்னொரு விலையேற பெற்ற ஆளை சொல்கிறேன். God bless you.